நீ நல்லா சாப்பிட்டுருக்க. அதான் தம்பி, நீ நல்லா சாப்பிட்டுருக்க கூட இல்லை, நான் சாப்பிட கூட இல்லை, நீ நல்லா சாப்பிட்டுருக்க. நான் இங்கே சென்னை ஒர்க் பண்ணியிருக்கேன். சொந்த ஊர் வந்து துறையூர், திருச்சி டிஸ்ட்ரிக்ட் இருக்க துறையூர். அங்கேருந்து நான் வந்துட்டு இருக்கேன். இப்போ இங்கேருந்து நான் வீட்டுக்கு போகிறதா போவேன். நான் பஸ் புக் பண்ணிட்டேன். பஸ் 10:45 புக் பண்ணேன். மணி இப்போ 11 ஆகுது. இன்னும் எனக்கு மெசேஜ் வருது, எதுவுமே வருது. அவங்க கேட்டாலும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். இப்போ மினிஸ்டர் கேட்டப்போ அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணா நீங்கள் பார்த்துருப்பீங்க. பஸ்ஸுக்கு நான் என்ன புக் பண்ணிருக்கேன், எனக்கு மெசேஜ் வருது, எதுவுமே வருது. அதுக்கான சொல்யூஷன் கொடுங்க சார்னு சொல்லி கேட்டேன் அவர்கிட்ட. நீங்க என்ன சாப்பிட்டுருக்கீங்க தம்பி, நான் என்ன சாப்பிடவே இல்லை அப்படிங்கிறது. எப்படி சார் முறையான பதிலாக இருக்கும்? எப்படி முறையான பதிலாக இருக்கும்? நீங்க சொல்லுங்க. இந்த பதில் உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? முறையான பதிலா 1000 பேர் இருக்காங்க, யாருக்குமே மெசேஜ் வருது. பேருந்து நிலையத்தில் அவர் ஒரு நபர் வந்து பஸ் வந்து புக் பண்ணியிருக்காரு. அவர் குறிப்பிட்ட அந்த பஸ் சொன்ன டைமுக்கு பஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பயணம் என்ன பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்து நேரம் தாமதமாகியும் அந்த பஸ் வராத காரணத்தினால இவர் வந்து அமைச்சர் போய் புகார் பண்ணியிருக்காரு. புகார் பண்ண நபர் வந்து அந்த இளைஞரை வந்து மந்திரி அமைச்சர் வந்து வாக்குவாதம் பண்றாரு. நீ வந்து நல்லா சாப்பிட்டுருக்க, நான் என்ன சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாரு. இது வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு பயணி ஒருவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு அமைச்சர் வந்து ஏன் இந்த மாதிரி பண்றாங்க, இந்த மாதிரி நக்கல் பண்றாங்க, டபுள் மீனிங்கா பேசுறாங்க அப்படிங்கிறது புரியல. ஒருவேளை அந்த பயணி வந்து அவர் வயிற்றுக்கு என்ன சாப்பிடணும், எந்த அளவுக்கு அவர் வயிறு சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு அவர் சாப்பிடலாம், அது அவருடைய உரிமை. அதை வந்து கேள்வி கேட்கிற அளவுக்கு அமைச்சருக்கு பவர் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து பஸ் நம்ம எந்த பேருந்து இருந்தாலும் சரி, ரயில்வே இருந்தாலும் சரி, நம்ம வந்து புக் பண்ணும்போது புக் பண்ண கிட்டத்தட்ட அந்த பஸ்ஸோ ட்ரெயினோ எந்த வண்டி வந்து புக் பண்ணுவோம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வந்துடும், பஸ் கிளம்ப போகுது அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று அந்த பஸ்ஸினுடைய கண்டக்டரும் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இது இயல்பான ஒன்று தான். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இவங்க வந்து குறிப்பிட்ட சொன்ன டைமுக்கு இந்த பஸ் வரல, இந்த பஸ் ஏன் வரல அப்படிங்கிறது காரணம் நமக்கு தெரியல. இது வந்து அவங்க தான் பதில் சொல்லணும். பொதுவாக வந்து இந்த மாதிரி பயணி ஒரு நபர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தான் வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பேசி சரி பண்ணணும். அதை விட்டு இந்த மாதிரி அவரை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி, அவமானப்படுத்துற மாதிரி, நீ நல்லா வயிற்றுக்கு நல்லா சாப்பிட்டேன், நான் என்ன சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்றாங்க. இது வந்து பொதுமக்கள் வந்து எப்படி எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தெரியல. அவர் என்ன சாப்பிட்டா அவர் என்ன வேணாலும் சாப்பிடுவார், அவர் வயிற்றுக்கு எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு அவர் என்ன வேணாலும் சாப்பிடுவார். அதெல்லாம் வந்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு ஒரு பயணி ஒருவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து அந்த ஏன் பேர் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவரோட பிரச்சனையை வந்து சரி செய்ய கத்துக்கணும். சரி செஞ்சா நல்லா இருந்திருக்கும்.